நம்ம இந்தியாவுக்கு மட்டும் ரஷ்யா கொடுத்த 50,000 கோடி ரூபாய் சலுகை கேட்கவே நம்ப முடியலல்ல. கவனமா கேளுங்க. அமெரிக்கா மிரட்டினாலும் இந்தியா எடுத்த இந்த தைரியமான முடிவு நம்ம பெட்ரோல் டீசல் விலையில எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுன்னு பாருங்க. இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு நடந்திருக்கு. ரஷ்யா அவங்க முக்கிய கச்சா எண்ணெயான யூரல்ஸ் க்ரூட் மேல இந்தியாவுக்கு திடீர்னு ஒரு மெகா தள்ளுபடி கொடுத்திருக்கு. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? இது வெறும் தாராள மனப்பழமை இல்ல. கடந்த ஒரு மாசமா அமெரிக்கா ரஷ்யா மேல கடுமையான தடைகளை போட்டுச்சு. அதனால ரஷ்ய எண்ணெயை யாரும் வாங்க பயந்து ஏற்றுமதி 2 பங்கு குறைஞ்சிடுச்சு. ரஷ்யாவுக்கு நெருக்கடி. அதனால தான் வேறு வழியே இல்லாம சர்வதேச விலையை விட கிட்டத்தட்ட $7 கம்மியா எண்ணெய் கொடுக்க முடிவெடுத்துச்சு. 2022க்கு அப்புறம் இவ்ளோ பெரிய தள்ளுபடி இப்போதான் கிடைக்குது. நம்ம சென்னை முதல் கோவை வரைக்கும் பெட்ரோலிய பொருட்கள் விலை குறையணும்னா மலிவான கச்சா எண்ணெய் கிடைக்கணும். இந்தியாவுக்கு இதுதான் ஜாக்பாட். ஆனா இங்க தான் சூப்பரான ட்விஸ்ட். இந்த சலுகையை பயன்படுத்தலனா மாற்று சப்ளையர் கிட்ட வாங்க இந்தியாவுக்கு வருஷத்துக்கு 40,000 கோடி ரூபாய் வரைக்கும் கூடுதலா செலவாகும்னு சொல்றாங்க. அடடா, அதனால தான் அமெரிக்கா மிரட்டினாலும் உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்கோ, நாங்க ரஷ்யாவிடம் தான் வாங்குவோம்னு இந்தியா தைரியமா சொல்லியிருக்கு. நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு எடுத்த முடிவு இது. இந்த லாபம் குறைஞ்சது 2 வருஷத்துக்கு நீடிக்கும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம இந்தியா உலகத்துக்கே சவால் விடுது. இது வெறும் எண்ணெய் இல்ல, இது இந்தியாவின் துணிச்சல். உலக அரங்கில் நம்ம நாடு யாருக்கும் பயப்படாதுன்னு காட்டுற ஒரு ராஜதந்திர நகர்வு. அடுத்த 2 வருஷத்துக்கு நமக்கு லாபம் நிச்சயம். அதுக்கப்புறம் என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்தியா எடுத்த இந்த தைரியமான முடிவு சரியா தப்பா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க.